கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 7ஆக அதிகரித்துள்ளது. ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்த நிலையில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன் மற்றும் ஏவா வேலு ஆகியோர் கள்ளக்குறிச்சி விரைந்தனர். சம்பவ இடத்தில் சேகரிக்கப்பட்ட தடயங்கள் விழுப்புரம் தடயவியல் துறை அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சியில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு 40க்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அந்த பகுதி மக்கள் ஒருபுறம் உயிரிழப்பிற்கு கள்ளச்சாராயம்தான் காரணம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் இந்த காரணத்தை திட்டவட்டமாக மறுத்துள்ளார். ஆனால் தற்போது வரை உயிரிழப்பிற்கான காரணம் என்ன என்ற விவரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக உயிரிழப்பிற்கான காரணம் குறித்த விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். உயர் அதிகாரிகளும் அங்கு விரைந்துள்ளனர். அவர்களின் இரத்த மாதிரிகள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு அந்த அறிக்கை வெளிவரும் பட்சத்தில் உண்மை நிலை தெரியவரும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார். ரஹ்மான், இப்ப ஜிப்மர்ல அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்து மேலும் 2 உயிரிழந்திருக்காங்க. அவங்களோட உயிரிழப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விவரம் ஏதாவது வெளியாகி இருக்கா? அவர்கள் 2 யார் அப்படிங்கிற தகவல் இருக்கா? கண்டிப்பா பிரியதர்ஷினி, அதாவது கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயம் குடித்த விவகாரத்தில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 13 பேர் இப்போது வரைக்கும் 13 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 5 மணிக்கு மேல்தான் அனைவருமே இங்கே அனுமதிக்கப்பட்டார்கள். அனுமதிக்க வரும்போதே 2 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்திருக்கின்றார்கள். அதில் மணி உள்ளிட்ட 2 ஜிப்மர் மருத்துவமனையிலே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். மேலும் 3 பேர் கவலைக்கிடமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்படுகின்றது. இங்கு வந்து அவர்களுடைய உறவினர்கள் நாம் பேசும்போது அவர்கள் இந்த கள்ளச்சாராயம் அருந்திதான் அவர்கள் உயிரிழந்திருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் தொடர்ந்து அந்த பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டிருந்ததாகவும் தொடர்ந்து அதை அருந்திதான் அவர்கள் உயிரிழந்திருக்கார் என்று சொல்கின்றார்கள். அதாவது ஆமா, நீங்க எப்படி எப்பமா சாப்பிட்டு வந்தாங்க? 5 மணிக்கு குடிச்சு சாராயம். மணி 12:30 எனக்கு வயிறு வலித்து நெஞ்சு வலித்து இது போயிட்டோம் ஆச்சுத்திரிங்க. நாங்க இப்ப இங்க வந்து முடிஞ்சு போச்சு. இறந்து போனவங்களுக்கு என்ன வேணுமா? எங்க வீட்டுக்காரங்க ஐயா, எங்க வீட்டுக்காரன் என்ன சொல்ல முடியும் ஐயா, நமக்கு ஒன்னும் பேச முடியாது சாமி. எல்லாம் பாதியிலே விட்டுட்டு ஓடி போட்டாங்க, புள்ளியில போட்டு போறாங்களே. இல்ல அடிக்கடி போய் சாராயம் சாப்பிட வராங்க. போயிட்டு அடிக்கடி சாப்பிட்டா கூட ஒன்னா அவள் இன்னைக்கு பிடிச்ச சாராயம் தாங்க எல்லாம் சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு குடிச்ச சாராயம் தான் எல்லாம் சேர்த்துட்டாங்க. அங்க விக்கிறது எல்லாம் கள்ளச்சாராயம் தெரியுமில, அப்புறம் எப்படி அவங்க நீங்க அனுமதிச்சீங்க? சார் நல்லா ஊருக்குள்ளே விக்கிறாங்க சார். வித்து திம்மனால யாரெல்லாம் குடிப்பாங்க, போய் சாவலம்மானால எதுவுமே வரல. எப்பயுமே குடிப்பாங்க, எதுவும் ஆவலிங்க சாருங்க ஐயா. இன்னைக்கு குடிச்ச சாராயம் 5 மணிக்கு குடிச்சாரு. ஒரே பாக்கெட் தான் குடிச்சாரு. மணி 12:30 எனக்கு வயிறு வலிக்குது நெஞ்ச வலிக்குது, என்னால ஒன்னும் பண்ண முடியல, செத்துருன மாரி சொன்னாங்க தான் ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. நாங்க ஜிஹெச்சுக்கு அங்க இருந்தா முடியாது, இங்க அனுப்பிச்சு விட்டாங்க. தொடர்ந்து கள்ளச்சாராயம் மருந்தியாதான் தெரிகிறார். உயிரிழந்தவருடைய மகள் இருக்கின்றார். நம்ம கேட்போம். அதாவது அவர் தொடர்ந்து சாராயம் சாப்பிட்டு வர்றாங்க, நீங்க அதை தடுக்கல? நீங்க அவர் எப்பயுமே குடிப்பாருங்க சார், யார் பேச்சுமே கேட்க பாரு, எப்பயுமே குடிப்பாரு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்குதான் ரொம்ப இதாயிடுச்சு அவருக்கு. வந்தாங்க உடனே நல்லாதான் இருந்தாரு. நஞ்சுதான் வலிக்குதுமா அப்படின்னாரு, வயிறு வலிக்குதுன்னாரு. அப்புறம் திடீர்னு பார்த்தா வெண்டிலேட்டர்ல வச்சிருந்தாங்க. சரி இங்க வந்தா காப்பாத்தலான்னு பார்த்தா இங்க வந்து இசிஜி தான் எடுத்தாங்க. அப்புறம் கையை டைட்டா பிடிச்சாங்க, இறந்துட்டாங்க. தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயம் அருந்திதான் இவர்கள் உயிரிழந்திருப்பதாக இங்க இருக்கக்கூடிய அனைவருமே தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் நாம் ஒரு சில மருத்துவரிடம் கேட்கும்போது அவர்களுடைய உடலிலே அந்த அதாவது இந்த கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததற்கான பாதிக்கப்பட்டதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஏனென்றால் கள்ளச்சாராயம் அருந்தினால் இது போன்று நெஞ்சு எரிச்சல் ஏற்படும், மேலும் கண் எரிச்சல் அதிகமாக பாதிக்கப்படும். இது கள்ளச்சாராயத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இது போன்ற பாதிப்புகளால் தான் அதிகம் பேர் இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே கள்ளச்சாராயம் அருந்தியதால் தான் அவர்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்பே அதிகமாக இருக்கின்றது. அதைத்தான் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து உறவினர்களும் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு வந்ததாகவும், தொடர்ந்து அதாவது பாக்கெட்டில் அடைத்து இந்த கள்ளச்சாராயம் விற்கப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த கள்ளச்சாராயத்தை அறிந்திருக்கின்றார்கள். இதை தினமும் அந்த பகுதியில் உள்ளே அறிந்திருக்கின்றார்கள். மேலும் இதில் ஒரு 27 வயது இளைஞர் கூட இருக்கின்றார். அவ்வளவு அதிகமானோர் அந்த பகுதியிலே கிட்டத்தட்ட 35க்கும் 40க்கும் மேற்பட்டோர்
மேற்பட்டோர் அங்கு அந்த கள்ளச்சாராயத்தை அறிந்திருக்கின்றதாக தெரிகின்றது. தற்போது 13 பேர் வந்ததில் 20 உயிரிழந்திருக்கிறார்கள். 3 அல்லது 4 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் இதில் வந்தவர்கள் பெரும்பாலும் கண் எரிச்சல் காரணமாக வந்திருக்கின்றார்கள். இந்த கண் எரிச்சலுக்கு இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தெரிவிப்பது இது கள்ளச்சாராயம் அறிந்தால் தான் கண் எரிச்சல் அதிகமாக ஏற்படும். இது சமீபத்திலே நாம் புதுச்சேரி அடுத்திருக்கக்கூடிய மரக்காலத்தில் ஏற்பட்ட அந்த கள்ளச்சாராய மரணத்திலே நாம் இதே போன்ற ஒரு பாதிப்பை தான் பார்த்தோம். அந்த பாதிப்பு தான் இங்கும் தெரிகின்றது. பிரியதர்ஷினி, ஒருபுறம் பொதுமக்கள் கள்ளச்சாராயம் தான் காரணம்ங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனா மாவட்ட ஆட்சியர் தரப்புல இருந்து தொடர்ந்து அது காரணம் இல்லை அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. ஒரு உயிரிழப்பு நிகழ்ந்துச்சு அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற விவரம் தான் முதற்கட்டமா மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல இருந்து வெளியே வரும். மருத்துவமனை நிர்வாகம் என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்குறாங்க? ஒண்ணு. இன்னொரு புறம் நீங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசினதை கேட்டோம். கள்ளச்சாராய விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப சகஜமா நடக்கிறதாவே புரிஞ்சுக்க முடியுதா? அதை தடுக்க இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலையா உரிய அதிகாரிகள் தரப்புல இருந்து? ஏனென்றால் இந்த சொல்லக்கூடிய இந்த பகுதி என்பது கள்ளக்குறிச்சியுடைய அதாவது நகர பகுதி தான். இந்த பகுதி இந்த கள்ளக்குறிச்சியுடைய நகர பகுதியில் தான் இந்த கள்ளச்சாராயம் அதிகமாக அறிந்திருக்கின்றார்கள். அதில் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட இந்த சாராயத்தை அவர்கள் அங்கு விற்பனை செய்திருக்கின்றார்கள். இதை தினந்தோறும் குடித்து வந்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் அனைவருமே கூலி தொழிலாளியாக இருக்கின்ற காரணத்தினால் அனைவருமே தினமும் தங்களுடைய வேலையை முடித்துவிட்டு அங்கு சென்று அவர்கள் சாராயம் அறிந்து வந்திருக்கின்றார்கள். இதை குடும்பத்தில் இருப்பவர்களும் கண்டித்திருக்கின்றார்கள். சமீபத்திலே ஒருவருடைய மகள் என்னிடம் பேசும்போது கூட அவருடைய சொன்னார், அதாவது நான் இது போன்று சாராயம் குடித்தால் நான் உன்னை பார்க்க மாட்டேன் என்று நான் என் தந்தையிடம் கண்டித்தேன். ஆனால் இன்று வேறு வழி இல்லாமல் நானே அவரை அழைத்துக் கொண்டு வந்து இன்று சேர்த்தேன். அவரே என்னிடம் சொன்னார், அதாவது நான் சாராயம் அறிந்தினால்தான் எனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னார். ஆகவே இந்த விஷயத்தை நாம் இப்படியே தட்டி கழித்து விட முடியாது. இதில் பொத்தாம்பொதுவாக இது சாதாரண மரணம் என்றோ சாதாரண பாதிப்பு என்றோ நாம் தட்டி கழித்து விட முடியாது. இதில் கள்ளச்சாராயம் அருந்தினால் தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, உயிர் பழிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதற்கு பெரும்பகுதியான சாட்சிகள் ஆதாரங்கள் இருக்கின்றது. மேலும் இங்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை பொறுத்தவரை இந்த இருவருடைய உடலும் இன்னும் சிறிது நேரத்திலே அதாவது உடல் குறாய்வுக்காக கொண்டு செல்கின்றார்கள். உடல் குறாய்வு பொறுத்தவரை நாளை காலை தான் நடைபெறும். மேலும் அப்போதுதான் அவர்கள் உடல் குறாய்வுக்கு பிறகுதான் இதற்கான உரிய காரணம் என்னவென்று தெரிய வரும். இருந்த நிலையிலே தற்போது சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு தீவிர சிகிச்சை இந்த ஜிப்மர் மருத்துவமனையில் அளிக்கப்பட்டு வருகின்றது. இதில் பெரும்பகுதி பேர் அதாவது எப்படி சிகிச்சை அளித்தால் கூட இதில் அதிகம் பேர் கண் எரிச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கண் பார்வை இழப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். அந்த அளவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. பிரியதர்ஷினி, அடுத்தடுத்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கு, அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. உடற்கூறாய்வு அறிக்கை முடிவில் உண்மை நிலை தெரிய வரும்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரஹ்மான்.